ஹே வாட்ஸ்அப் கைஸ், டெக்னாலஜி லவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். ஸ்பை கேஜெட்ஸ் இந்த நேம் கேட்டாலே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோஸில் நம்ம ஒரு சில ஸ்பை கேஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டே கேஜெட்ஸ் அண்ட் புது இன்வென்ஷன் பற்றின கண்டென்ட் வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் மீ கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் டே கேஜெட்ஸ். நம்பர் 10, கேப் வித் கேமரா. இந்த ஸ்டைலான கேப்பில் ஒரு ஹைட் அண்ட் ஸ்பை கேமரா வச்சிருக்காங்க. ஸோ கேப்போட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வச்சிருக்காங்க. இந்த கேமரா 1080 பிக்சலில் நம்மளுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தரும் அண்ட் ஃபோட்டோ கேப்சர் பண்ணி கொடுக்கும். அண்ட் கேப்குள்ளே 3 பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ SD கார்டு உள்ள போட்டுக்கலாம். அண்ட் பேட்டரி எல்லாமே உள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. அண்ட் கேப்பை நம்ம திருப்பி பார்த்தாலும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 3 பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ரெக்கார்டிங் பட்டன் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபோட்டோ டேக்கிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வீடியோ இல்லைனா ஃபோட்டோ கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 2 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 9, USB கில்லர். இந்த கேஜெட் மோஸ்ட் பவர்ஃபுல் USB கில் எவர். அதாவது உங்களோட எலக்ட்ரானிக் டிவைஸ் இந்த கேஜெட் யூஸ் பண்ணி செயலுக்கு வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், PC இல்லைனா டிவி, ஸோ இந்த மாதிரி டிவைஸை இந்த கேஜெட் யூஸ் பண்ணி ஆஃப்லைனாக அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் உங்களோட மவுஸ் இல்லைனா WiFi ரவுட்டர் இதில் இந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணி நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்க வைரஸ் இந்த டிவைஸ் பர்மனெண்ட்டாக டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லைனா ரிமோட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லைனா டைம் ஷெடியூல் பண்ணி நீங்கள் அட்டாக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டர்னலாக ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் உங்களோட எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆஃப்ல இருந்தா கூட இந்த கேஜெட்டை வச்சு அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 8, மினி வைஃபை கேமரா. இந்த ஸ்பை கேமரா வச்சு HD ஃபார்மேட்டில் நீங்கள் வீடியோ இல்லைனா ஃபோட்டோ கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1080 பிக்சலில் இதில் கேப்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் யாராச்சும் ஆப்போசிட்டில் நடந்து போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைஃபை சிக்னல் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிற விஷயம் உங்களால் ஃபோனில் லைவாக பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பை கேமரா யாராச்சும் தொட்டாங்கன்னா ஒரு அலாரம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் லூப் ரெக்கார்டிங் இருக்குது. அதாவது இந்த கேஜெட் யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களோட மைக்ரோ SD கார்டை ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பழைய ஃபைல்ஸ்லாம் டெலிட் பண்ணி ஓவர் ரைட் ஆகி புது ஃபைல்ஸ் சேவ் பண்ணிடும். அண்ட் இந்த மாதிரி கேமரா உங்கள்கிட்ட 4 இருந்துச்சுன்னா 4 கேமராலையும் நடக்கிற விஷயத்தை உங்களோட ஃபோனில் அட்டன் டைமில் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 4 hours வரைக்கும் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 7, ஹஸ்மி. உங்களோட ஸ்பீச் ப்ரைவேட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிவைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது பிஸ்னஸ் டாக் இல்லைனா இன்னொருத்தவங்க கூட ப்ரைவேட்டாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க சில டைம் உங்களோட ஸ்பீச் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காமல் உங்களோட ஸ்பீச் ப்ரைவேட்டாக இருக்கிறதுக்கு இந்த கேஜெட் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த கேஜெட் யூஸ் பண்ணி நீங்கள் பேசினீங்கன்னா உங்களோட வாய்ஸ் வெளியே எதுவும் கேட்காது. ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரைவேட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ இந்த கேஜெட் நாய்ஸ் பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் வயர்லெஸ்ஸாக ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 10 hours வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் நிற்கும். நம்பர் 6, ஃபோக்கல் பை நார்த். இந்த கேஜெட் பார்க்க ஒரு நார்மல் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு ஸ்மார்ட் கிளாஸ். இதில் டிரான்ஸ்பரண்ட் ஹோலோகிராஃபிக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு வர டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அண்ட் மேப்பில் காமிக்கிற டைரக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அமேசான் அலெக்ஸா இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட உங்களால் பேச முடியும். அண்ட் இன்னொரு செமையான விஷயம் இதில் கொடுத்துருக்காங்க. இன்பில்ட்டாக மைக் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஸ்பீச்சை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த அலெக்ஸா ஃபோக்கல் லென்ஸ்க்கு கொடுத்துரும். ஸோ இந்த கேஜெட் பார்க்க ஸ்மால் சைஸில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு AR கேஜெட்டோட ரொம்ப ஸ்மாலாக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 5, ஹைடன் கேமரா டிடெக்டர். திஸ் இஸ் எ பெஸ்ட் ஹைடன் கேமரா டிடெக்டர். ஸோ எல்லா விதமான ஹைடன் ஸ்பை கேமரா ஈஸியாக இது கண்டுபிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஹவுஸ் இல்லைனா ஹோட்டல் ரூம்ஸ், பாத்ரூம்ஸ், ட்ரெஸ்ஸிங் ரூம் இந்த மாதிரி இடத்துல ஹைடன் ஸ்பை கேமரா இருந்துச்சுன்னா இது ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பை கேமரா எல்லாமே ஒர்க் ஆனாலும் சரி, ஒர்க் ஆகாட்டியும் சரி, இது ஒயர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஒயர்டாக இருந்தாலும் சரி, எல்லா கேமராவையும் ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 4, டூயோ போர்ட்டபிள். நம்மளுக்கு பிடிச்ச பொருள் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த பொருள் யாராச்சும் அன்வான்டாக தொடும்போது நம்மளுக்கு இந்த கேஜெட் இன்ஸ்டன்ட்டாக ஒரு SMS சென்ட் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இந்த கேஜெட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிற பொருள் பக்கத்தில் இந்த கேஜெட் ஜஸ்ட் வச்சா போதும். யாராச்சும் அன்வான்டாக தொடும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த கேஜெட்டை ஒரு அலர்ட் மெசேஜ் சென்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த கேஜெட் வைஃபை கூட கனெக்ட் பண்ண தேவையில்ல. ஸோ எக்ஸ்டர்னலாக எந்த பவர் சப்ளையும் கொடுக்க தேவையில்ல. ஸோ நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிற பொருள் லைக் கன்ஸ் இல்லைனா ஜுவல்லரி இல்லைனா உங்களோட லக்கேஜ் இந்த மாதிரி பொருள்லாம் சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்பர் 3 Walabot DIY. இந்த கேஜெட் வந்து ஒரு வால் ஸ்கேனர். வால்குள்ளே இருக்க வுட்டு, மெட்டல் பைப்ஸ், எலக்ட்ரிக் கேபிள்ஸ் இல்லைனா வந்து ஒரு இன்செக்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து எல்லாமே வந்து டிடெக்ட் பண்ணி உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இது காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த கேஜெட்டில் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வால் இன்சைடில் இருக்க பைப்ஸ் எல்லாமே வந்து இதை வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இதால் 4 inch வரைக்கும் டீப்பாக வந்து ஸ்கேன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஜெட் வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணுற விஷயத்தை வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்பர் 2 ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பைலென்ஸ். இந்த கேஜெட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஆங்கிள் வேணாலும் ஃபோட்டோ கேப்சர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்னொருத்தவங்கள ஃபோட்டோ பிடிக்கும்போது சில டைம் வந்து நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கிறது அவங்களுக்கு வந்து சில டைம் காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த கேஜெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சிங்கன்னா எந்த டேரக்ஷனில் வேணாலும் உட்காந்துட்டு நீங்கள் வந்து இன்னொருத்தவங்கள வந்து நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த கேஜெட் வந்து உங்களோட கேமரா வந்து ஒரு பெரிஸ்கோப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஆங்கிள் இருந்தாலும் சரி உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த கேஜெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் கேமராவில் வந்து இதை ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ 360 டிகிரியில் வந்து இது ஒர்க் ஆகும். எந்த ஆங்கிளில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். கேஜெட்க்கு வந்து பேட்டரிலாம் தேவையில்ல, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணவே தேவையில்ல. ஸோ நார்மலாக உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1 ஹைடன் கேமரா சார்ஜர். ஸோ இந்த சார்ஜரில் வந்து ஒரு HD ஹைடன் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1080 பிக்சலில் வந்து நம்மளுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தரும் அண்ட் வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணிடும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த கேஜெட்லேயும் வந்து மோஷன் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும்போது இந்த கேமரா வந்து கேப்சர் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது SD கார்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓவர் ரைட் ஆகி ஸோ பழைய ஃபைல்ஸ்லாம் வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து புது ஃபைல்ஸ் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த சார்ஜரை வந்து ஒரு நார்மல் சார்ஜர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை வந்து USB மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ரெக்கார்ட் பண்ண டேட்டா வந்து USB கேபிள் மூலிமா நீங்கள் வந்து மூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம பார்த்த கேஜெட்ஸில் உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கேஜெட் வீடியோலாம் உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்க போகிறேன். அதுக்கு பதிலாக உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட கையை கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் கேஜெட்ஸ் வீடியோ உங்களால் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய், தேங்க்யூ.